வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் சப்ஜெக்டில் பேங்க் அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 16 and 17 நம்ம பார்க்க போகிறோம், விச் இஸ் இன் பேஜ் நம்பர் 12.97 and 12.98. இது 16th ப்ராப்ளம். 16th ப்ராப்ளமோட கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we need to find the net profit. ஓகே, நெட் ப்ராஃபிட் ஆஃப் தி நியூ பேங்க் லிமிடெட். இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு we need to find the total income and expenses. அது total income அப்படிங்கிறது schedule 13 and 14 and expenses அப்படிங்கிறது 15 and 16 and provision and contingencies அது தனியாக வரும். தட் இஸ் schedule 17ன்னு சொல்லலாம், இல்லை ஸ்கெடியூலே போடாமல் கூட நம்ம பண்ணலாம். நான் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஸ்கெடியூல் 17ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், பட் இந்த ப்ராப்ளமில் ஐ டென்ட் டூ. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இன்கம் earned ஸ்கெடியூல் 13 அதுக்கு கீழே வந்து இது எல்லாமே வந்து டைரெக்டாக அவங்க வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, அதனால நானும் அப்படியே என்டர் பண்ணிட்டேன். ஐ டென்ட் மேக் எனி ஒர்க்கிங் நோட்ஸ். ஸோ ஸ்கெடியூல் 13 இஸ் 37,01,738. அதர் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 4,55,000. ஸோ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 41,56,738. அடுத்தது எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் ஸ்கெடியூல் 15 தட் இஸ் 20,37,452 அண்ட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து 4,80,286 விச் இஸ் ஸ்கெடியூல் 15 and 16. ஸோ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 25,17,738. இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இந்த டோட்டல் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை நம்ம லெஸ் பண்ணுறப்ப வில் கெட் 16,39,000. பட் அதில் வந்து அகெயின் வி ஹாவ் டு டிடெக்ட் தி ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சிஸ், அது வந்து 13 lakh. ஸோ அதை இந்த 16,39,000 லெஸ் பண்ணுறப்போ வில் கெட் 3,39,000 rupees as net profit before appropriation. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்னு இங்கே எதுவுமே கிடையாது, அது வந்து நெல்லுன்னு கொஷின்லேயே கொடுத்ததுனால அகெயின் வி ஹாவ் மென்ஷன் இட் செப்பரேட்லி. இப்போ அப்படி ஒரு விஷயமே கொஷினில் கொடுக்கல அப்படின்னா நம்ம ஆன்சர்லையும் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ 3,39,000 இதுவும் உங்களுக்கு புக் ஆன்சராக கொடுத்துருப்பாங்க. ஃப்ரம் திஸ் வி ஹாவ் டு டிடெக்ட் ஆல் தி ரிசர்வ்ஸ், அதுதான் அப்ராப்ரியேஷன். ஸோ ரிசர்வ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டாட்டுட்டரி ரிசர்வ், இது வந்து உங்களுக்கு 84,715 புக்லேயும் கொடுத்துருக்காங்க. மோர் ஓவர் நீங்கள் இந்த 3,39,000ல் 25% கால்குலேட் பண்ணிங்கனாலும் யூ வில் கெட் 84,750. அண்ட் அதர் ரிசர்வ்ஸ்னு எதுவும் இல்லை, அதுவும் கொஷனில் நில்லுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ரப்போஸ்டு டிவிடெண்ட் அது வந்து 1 lakh rupees. எப்போவுமே நம்மளோட இந்த கரண்ட் இயரோட ப்ராஃபிட்ல இருந்து தான் நாம் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுப்போம். டிவிடெண்ட்டுங்கிறது வர ப்ராஃபிட்லேருந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த 3,39,000ல் இந்த ரிசர்வ்ஸ் ரெண்டையும் டோட்டல் பண்ணி தட் இஸ் 1,84,750 லெஸ் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் 1,54,250, which is the profit has to be transferred to balance sheet. Okay, so with this problem is over, 16th over. அடுத்தது வந்து நம்ம 17th problem பார்க்க போறோம். ஸோ 17thல வந்து அகெயின் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எந்தெந்த ஸ்கெடியூலில் வரும் அப்படிங்கிறத நாம் ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட்டாக போடணும். ஓகே, அண்ட் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் 64,380. ஸோ நம்ம ரிபேட்னா என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸில் பார்த்துட்டோம், பட் இதுலேயும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிபேட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது நமக்கு ரிசீவ் பண்ண வேண்டிய டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்கவுண்ட் வந்து 2 வருஷத்தை மிக்ஸ்டப் ஆகியிருக்கும். இப்போ 1 இயருக்கு நாங்கள் இவ்வளோ அமௌண்ட்டை நாங்கள் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அது வந்து 2 வருஷத்தை கிளப் பண்ணியிருக்கிறப்போ இந்த வருஷத்தோட டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு இருக்கும். பட் அடுத்த வருஷத்தோட டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லையா, அது நம்ம இந்த வருஷத்துல எப்படி காட்டுவோம் அப்படின்னா ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு காட்டுவோம். ஸோ அப்படி அடுத்த வருஷத்துல நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னா 64,380 rupees. ஸோ அதுவும் எந்த ஸ்கெடியூல்ல வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஸ்கெடியூல் 13ல பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் earned, அதுக்கான வேல்யூ வந்து டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 5,42,260 rupees. அடுத்தது ஸ்கெடியூல் 14 அதர் இன்கம். ஸோ அதர் இன்கம்ல டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு இருக்கும் இல்லையா, அதில் இந்த ரிபேட்டை நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். ஓகே, ரிபேட்டுங்கிறது அடுத்த வருஷத்தோடது, அது இந்த வருஷத்துல நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். டோட்டல் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் வந்து 2,43,760. ஸோ இதில் ரிபேட் லெஸ் பண்ணிட்டு அண்ட் கமிஷன் ரிசீவ்டு அதையும்
நாம இதோட டோட்டல் பண்ணோம்னா will get 2,23,620 rupees. Okay, with the schedule 14 is over. அடுத்தது schedule 15 interest expended. அது வந்து உங்களுக்கு இங்க கொடுத்திருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் அப்படிங்கிறது எப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட். ஸோ கஸ்டமர் நம்ம தான் பேங்க். ஸோ நம்ம பேங்க்ல அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நாம இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் கால் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். ஓகே, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் அப்படிங்கிறதுக்கு இல்லை நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்டை நம்ம போடுவோம். ஓகே, 1,60,520, அதாவது நாம கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் தான் இங்கே இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் அப்படிங்கிறோம். அடுத்தது ஸ்கெடியூல் 16. ஸ்கெடியூல் 16ல வந்து அதர் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ see the question, ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் பேட் டெப்ட்ஸ் வரும். ஸோ அதுதான் இங்கே ஸ்கெடியூல் 16ல நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ அது ரெண்டையும் டோட்டல் பண்ணுறப்ப will get 3,11,130 rupees. இப்போ நாம இந்த ஸ்கெடியூலுக்கு நேரம் அந்தந்த வேல்யூஸ் போடணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு நமக்கு என்ன 5,42,260. ஸோ அதை நாம இங்கே போட்டிருக்கோம். அடுத்தது அதர் இன்கம் ஸ்கெடியூல் 14ல we got 2,23,620. அதை நாம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ 13 and 14 ரெண்டையும் டோட்டல் பண்ணோம்னா will get 7,65,880 rupees. அடுத்தது ஸ்கெடியூல் 15க்கு நேரம் 1,60,520. ஸோ அது இங்க போட்டிருக்கோம். அடுத்தது ஸ்கெடியூல் 16 அது வந்து 3,11,130. ஸோ அதுவும் இங்கே போட்டிருக்கோம். இப்போ 15 and 16 டோட்டல் எக்ஸ்பென்சஸ் தட் இஸ் 4,71,650 rupees. இப்போ இந்த 7,65,880ல இந்த 4,71,650 லெஸ் பண்ணோம் அப்படின்னா will get net profit during the year, that is 2,94,230. ஓகே, இப்போ இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டாட்டுட்டரி ரிசர்வ் வந்து 25%. ஆக்சுவலாக புக்கில் வந்து உங்களுக்கு ரவுண்டட் அப் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 73,558ன்னு கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து எக்ஸாக்ட் டெசிமல் பாயிண்ட்டை போட்டிருக்கேன். ஸோ உங்கள் ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை ரவுண்ட் அப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ரவுண்ட் அப் பண்ணுறப்போ இந்த பேலன்ஸ் கேரிட் ஃபார்வர்ட் டு பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது கொஷனில் கேட்கல, பட் இருந்தாலும் நான் டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதுவும் வந்து உங்கள் ப்ரொஃபஸர் சொன்னாங்கன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா யூ ஜஸ்ட் இக்னோர் தட் பேலன்ஸ் கேரி ஃபார்வர்ட் டு பேலன்ஸ் ஷீட். ஓகே, ஸோ அதை லெஸ் பண்ணுறப்ப வில் கெட் 2,20,672 rupees 50 paise. So with this, 17th problem is also over. ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த டவுட்டை உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.